இல்லை, அது கட்சிகளில் எல்லா கட்சிகள்லையும் நிர்வாகிகள் இப்போ நம்மளுடைய விஎம்ஐ மக்கள் மன்றமாக இயக்கமாக இருக்கும் பொழுது 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் இருந்திருக்காங்க. இப்போ நீங்கள் அதை கட்சிக்குள்ள நீங்கள் கொண்டு வர்றப்ப ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு மாவட்டத்தில் 10 நிர்வாகிகள் 12 நிர்வாகிகள் போட வேண்டியிருக்கும். இதுக்கு முன்னாடி மக்கள் இயக்கமாக இருக்கும் பொழுது 500லேருந்து 1000 நிர்வாகிகள் வரைக்கும் இருந்திருக்காங்க. ஸோ அதை அலைன் பண்ணுறப்ப ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சில மன வருத்தங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் கட்சியாக வரும்பொழுது அதை எப்படி அலைன் பண்ணணும் எங்களுடைய தலைவர் வழிகாட்டுதல் பேரில் பொதுச் செயலாளர் அங்கங்கே எப்படி பண்ணணும், அதில் யார் ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக கட்சிகள் எல்லா கட்சியிலும் இதெல்லாம் புது விஷயம் இல்லை, எல்லா கட்சிகளிலும் அங்கங்கே ஒரு மன வருத்தங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் உழைத்தவர்கள் யாரையும் எங்களுடைய தலைவர் கைவிட மாட்டார். அவங்களுக்கு தேவையான பொறுப்புகள் அங்கங்கே எப்படி வழங்கணும் அதை எங்களுடைய தலைவர் அங்கங்கே பார்த்து வழங்குவார். ஸோ இதை நீங்கள் காலையிலேருந்து இப்போ கலைஞர் டிவி உட்பட இதை நீங்கள் காலையில் இது வரைக்கும் வராத கலைஞர் டிவி இன்னைக்கு காலையிலிருந்து 2-3 யூனிட் போட்டு முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் ஒரு கொடுக்காத ஒரு முக்கியத்துவத்தை இன்று காலையிலிருந்து பனையூரில் காத்துக் கொண்டிருந்த கலைஞர் டிவிக்கு என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது சாதாரண போன வாரம் பார்த்தீங்கன்னா அறிவாலயத்தில் ஒரு எம்எல்ஏவே ஐடி கார்டு கிழிச்சு தூக்கி போட்டு போனார். அதுக்கு மேலேயா ஒரு எம்எல்ஏ முதல்வரை சந்திக்க முடியலன்னு ஐடி கார்டை கிழிச்சு தூக்கி போட்டு போனார் அறிவாலயத்தில். ஸோ இதற்கு மேலே கட்சியில் நிர்வாக நியமனத்தில் ஒவ்வொருத்தருக்கும் மன வருத்தங்கள் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஏன்னா இப்போதானே கட்சி 2.5 வருஷம் ஆச்சு, மக்கள் இயக்கமாக இருந்தது, எல்லாருக்கும் பொறுப்புகள் இருந்தது. ஸோ எல்லாம் ஒரே ஏஜ் குரூப்பில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு கட்சியில் பொறுப்புகள் வழங்கும் பொழுது சின்ன சின்ன அலைன்மெண்ட் இஷ்யூ இருக்க தான் செய்யும். ஸோ அது சரி செய்யப்படும்.